சொர்க்கம் என்று அழைக்கப்படும் ஜம்மு காஷ்மீரின் சோனமார்க் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி நள்ளிரவு ஒரு நரகமாக மாறியது. மக்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மலையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பனி அலை ஊருக்குள் புகுந்தது. சில நொடிகளிலேயே அங்கிருந்த ரிசார்ட்ஸ் மற்றும் வாகனங்கள் பனியில் புதையுண்டன. இந்த அதிர்ச்சிகரமான பனிச்சரிவு எப்படி நிகழ்ந்தது? அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நடுக்கத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் என்ன? ஜனவரி 27ஆம் தேதி இரவு சரியாக 10 மணி காந்தர்பால் மாவட்டத்தின் சோனமார்க் பகுதியில் உள்ள சார்பால் மற்றும் டிரக் யார்டு பகுதிகளில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது. கடந்த சில நாட்களாகவே அந்த பகுதியில் கடும் பனிப்பொழிவு இருந்து வந்தது. சுமார் 4 அடி உயரத்திற்கு பனி நிலத்தில் தேங்கியிருந்த நிலையில் மலையிலிருந்து திடீரென சரிந்து வந்த பனிச்சரிவு அங்கிருந்த வீடுகள் மற்றும் சில ஹோட்டல்களை நோக்கி வேகமாக பாய்ந்தது. இரவு நேரம் என்பதால் மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் இருந்தனர். இணையத்தில் வைரலாகி வரும் அந்த சிசிடிவி காட்சிகளை பாருங்கள். ஒரு அமைதியான வீதி, அடுத்த நொடியே ஒரு ராட்சத வெள்ளை திரை போல பனிச்சரிவு வந்து முழு பகுதியையும் மூடுகிறது. பனிச்சரிவு வரும்போது ஏற்படும் காற்று அழுத்தம் அங்கிருந்த மரங்களையும் மின் கம்பிகளையும் உலுக்கியது. சோனாமார்க் இன் போன்ற பிரபல ஹோட்டல்கள் மற்றும் அங்கிருந்த வாகனங்கள் சில நிமிடங்களில் பனியால் முழுமையாக சூழப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இது நடந்ததால் ஒரு பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. இந்த பனிச்சரிவின் தாக்கம் சோனமார்க்கோடு நின்றுவிடவில்லை. கடும் பனிப்பொழிவு மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் சுமார் 58 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு கருதி மூடப்பட்டது. நேவியுக் டனல் அருகே பனி தேங்கியதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. SDRF மற்றும் ராணுவத்தினர் உடனடியாக விரைந்தனர். நல்வாய்ப்பாக இதுவரை இதில் யாரும் உயிரிழக்கவில்லை என அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். ஆனால் பல வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். தற்போது நிலவும் கடும் பனியால் சோன்மார்க், குல்மார்க், பஹல்காம் போன்ற உயரமான இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அவசர உதவிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறைகளும் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்ட பிறகும் ஒரு உயிரிழப்பு கூட நிகழாதது எப்படி? அதற்கு காரணம் ஒரு நாள் முன்பே ஜம்மு காஷ்மீர் பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்ட கடும் எச்சரிக்கைதான். காந்தர்பால், குல்காம், குப்வாரா உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிவேக பனிச்சரிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர். அந்த முன்னெச்சரிக்கைதான் இன்று பல உயிர்களை காப்பாற்றியுள்ளது. சோனமார்க்கில் நடந்த இந்த சம்பவம் மலைப்பகுதிகளில் சுற்றுலா செல்லும் போது